நண்பர்களே வணக்கம். நம்ம சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்மந்தமா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, 36 வீடியோ போட்டிருக்கோம். சரிங்களா? இது வந்து 37வது வீடியோ. இது என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு டெட் கொஸ்டின் சரிங்களா? டெட் கொஸ்டின் 2022ல நடந்த ஒரு டெட் கொஸ்டின். ஆ பார்த்துக்கங்க. ஆல்ரெடி 36வது வீடியோல 50 இதோட கொஸ்டின் வந்து 50 கொஸ்டின் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, 37 சரிங்களா? 37 வீடியோ. இதோட 36வது வீடியோல கன்டின்யூ தான் இது. சரிங்களா? அடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரியான விடையை பொறுத்துக. சரிங்களா? பொறுத்துக. ஏவு ஊர்தி. சரிங்களா? ஏவு ஊர்தினா லான்ச் வெஹிக்கிள்ஸ். லான்ச் வெஹிக்கிள்னா என்னது? ஏவு ஊர்தி. அடுத்து பாருங்க. ஏவுகணை. ஏவுகணை அப்படின்னா மிசைலின்னா ஏவுகணை. பதிவிறக்கம். சரிங்களா? பதிவிறக்கம். டவுன்லோட்னா பதிவிறக்கம். கடல் மைல்னா நாட்டிக்கல் மைல். சரிங்களா? இதுனா கடல் மைல். அடுத்து பாருங்க. சரியான கலைச்சொற்களை கண்டறிக. அதாவது கன்சியூமர் என்ட்ரிப்ரீனியர். சரிங்களா? இதுல வந்து கன்சியூமர்னு கேட்டா நுகர்வோர். அடுத்து பாருங்க. என்ட்ரிப்ரீனியர் அப்படின்னு கேட்டா தொழில் முனைவோர். சரிங்களா? விடை வகைகள். நீ படிக்கவில்லையா என்ற வினாவுக்கு தலை வலிக்கும் என்று உரைப்பது என்ன வினை கேட்டா ஊர்வது கூறல் விடை. சரிங்களா? அதாவது நடக்க போறத அட்வான்ஸ் ஊர்வது. நடக்க போறத சொன்னா இது ஊர்வது கூறல் விடை. சரிங்களா? ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கணிங்க. சைபர் ஸ்பை. சைபர் ஸ்பேஸ். சரிங்களா? சைபர் ஸ்பேஸ்னா இணைய வெளி. சரிங்களா? சைபர் ஸ்பேஸ்னா இணைய வெளி. அடுத்து 55வது கொஸ்டின் பாருங்க. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிங்க. சாப்ட்வேர். சாப்ட்வேர்னா என்னது? மென்பொருள். சரிங்களா? சாப்ட்வேர்னது மென்பொருள். அடுத்து பாருங்க. 56வது கொஸ்டின். சரியான ஊர் பெயர் மறுவை எழுதுக. சரிங்களா? உதகை. உதகை வந்து அதோட உதகமண்டலத்தோட மறு பேர் தான் உதகை. சரிங்களா? நெல்லைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெல்லை வந்து திருநெல்வேலின்னு வரும். தப்பு. புதுச்சேரியும் புதுவையும் வராது. புதுவைன்னு வரும். சரிங்களா? ஆ கும்பை வந்து கும்பகோணம்னு வராது. சரிங்களா? இந்த உதகமண்டலம், உதகை மட்டும் தான் கரெக்ட். அடுத்து பாருங்க. வானவன் மாதேவி என்னும் ஊர் பெயரின் மறு எதுவென கண்டறிக. வானவன் மாதேவி என்னும் ஊர் பெயரின் மறு எதுவென கண்டறியடா. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி மானவம் பதி. சரிங்களா? இது பார்த்துக்கங்க. நிறுத்தக்குறியல் எது சரியானது? சரிங்களா? நிறுத்தக்குறியில படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா பரீட்சையை கூட சுலபமா எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றார் தாயத்து விற்கிறவர். இதாவது நிறுத்தக்குரியது, ஆச்சரியக்குரியது எல்லாம் பார்த்துக்கங்க. கால்புள்ளி, முற்றுப்புள்ளி எதில் வரும் பார்த்துங்க. இதுல வந்து பி தான் சரியான பதில். சரிங்களா? அடுத்து பாருங்க. அதே மாதிரி தான் பெருநிறுவனத்தில் எது சரியான நிறுத்தக்குறியில் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் இதுல சரியானது. அதாவது வீட்டுக்கு வருபவர்களை வாங்க வாங்க உட்காருங்க, அம்மா வந்துருவாங்க என்று வரவேற்பாள். இதுல வந்து இதுதான் கரெக்டான ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். 60வது கொஸ்டின் பாருங்க. சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்ந்தெடுக்க. அதாவது எழுத்து வழக்குனா பதில் சொல். இதான் சரியான எழுத்து வழக்கு சொல். சரிங்களா? பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. சரியானதை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் சி பாருங்க. மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா? மணி நேற்றுக்கு பள்ளிக்கு வந்தாயா? இதான் கரெக்டா ஒரு வினாலத்துல கரெக்டா இருக்கு. சரிங்களா? பேச்சு வழக்குல கரெக்டா இருக்கு. பேச்சு வழக்குல இது எழுத்து வழக்குல கரெக்டா இருக்கு. அடுத்து பாருங்க. சரியான ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொறுத்துக. எருது. எருது எருதுக்கு வந்து ஒரு ஆண்பால். பெண்பால்னு கேட்டா பசு. சரிங்களா? களிறுன்னா ஒரு ஆண்பால். களிறுனா யானை அர்த்தம். அதுக்கு பெண்பால் வந்து பிடி. பிடினா பெண் யானை. கலை. சரிங்களா? கலை வந்து அதுக்கு வந்து பிணை. அதாவது கடுவன். கடுவன்னா இது ஆண் குரங்கு. மந்தின்னா பெண் குரங்கு. சரிங்களா? அதாவது ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. சரிங்களா? மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தொகையை விரித்தது. இதுல வந்து சி தான் சரியான பதில். அடுத்து பாருங்க. 64ஆம் கொஸ்டின். பொருத்தமான காலம் கண்டறிய. சரிங்களா? இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருக்கு. வீட்டிலேயே இருந்தேன். வீட்டிலே இருந்தேன்னா அது நிகழ்காலம். இங்க எதிர்காலம் இருக்கு. ஆப்ஷன் டி பாருங்க. விளையாடுகிறேன். விளையாடுகிறேன் இது கரெக்டா இருக்கு. நிகழ்காலம். இது சரியான பதில். சரிங்களா? பொருத்தமான காலம் அமைத்தல். சரிங்களா? தவறான இணையை தேர்ந்தெடு. அதாவது கொஸ்டின் நல்லா வாசிங்க. இதுல வந்து தவறான இணைகள்னா வாழ்வான்ங்கிறது எதிர்காலம். கரெக்ட் தான். வீழ்கின்றான் அப்படின்னா நிகழ்காலம். அடுத்து பாருங்க. ஆப்ஷன் சி பாருங்க. வருவாள். வருவாள்ங்கிறது நிகழ்காலம் கிடையாது. அது எதிர்காலம். ஆனா இங்க தவறுதலா இருக்கு. சரிங்களா? சி தான் இதுல ஆன்சர் சரி. அடுத்த முறை வினா எழுத்துக்களை தேர்ந்தெடுங்க. ஏ, யா, ஆ. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். அடுத்து பாருங்க. கீழ்காணும் விடைக்கு பொருத்தமான வினா சொல்லி தேர்ந்தெடுங்க. பாட்டுக்கோர் புலவர் என பாராட்டப்பட்டவர் பாரதி. சரிங்களா? ஏன்னா பாட்டுக்கோர் புலவர் என பாராட்டப்பட்டவர் பொருந்தாத. சரிங்களா? கீழ்காணும் விடைக்கு வந்து
சொல்லுக்கு வினாவுக்கு பொருந்தாததான் கேட்டிருக்காங்க. அப்போ பாட்டுக்கொரு புலவர் என பாராட்டப்பட்டவர், இல்ல யார், எப்படி, எவ்வாறு அப்படி கூட வரலாம். ஆனா ஏன்கிறது வராது. சரிங்களா? 68வது கொஸ்டின் பாருங்க. தவறான இணைப்புச் சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியத்தை கண்டறிய. தவறான அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஆகையால் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து தவறுதலா இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க. சரியான இணைப்புச் சொல்லை நிரப்புக. முருகன் படித்து முடித்து விட்டான். இது வந்து ஆனால் முகிலன் படிக்கவில்லை. இது வந்து ஆனால்ங்கிறது இதுல கரெக்டா பொருந்திருக்கு. 69ல ஏ தான் சரியான பதில். இதுல வந்து 70வது கொஸ்டின் பாருங்க. ஆட்சியாளர் இச்சொல் தொழிற்பெயர் விகுதியை கண்டறிய. தொழிற்பெயர்னா சி தான். சரிங்களா? சி தான் இதுல தொழிற்பெயர் விகுதி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தொடருக்கு ஏற்றவாறு மாற்றுக. கபிலன் திறமையானவர் என்று டேஸ் தெரியும். அதாவது கபிலன் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும். சரிங்களா? குமரனுக்கு தெரியும் அப்படின்னு வரும். அடுத்து பாருங்க. 72வது கடை என்பதன் சரியான இருபொருள் காண்க. கடை அப்படின்னா முடிவு அல்லது அங்காடி. சரிங்களா? நாம அங்காடினா கடத்தர மாதிரி. இருபொருள் தருக. ஆறு எங்கள்ல ஆறு, அதே மாதிரி காவிரி ஆறு. சரிங்களா? குறில் நெடில் மாற்றம் சரியான பொருள் வேறுபாடு இருந்து தெரிய. இதுல வந்து சிலை, சீலை. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 2வது தான் கறந்து போட்டு வந்தோம். அதாவது சிலைன்னா சிற்பம், சீலைனானது துணி. 75வது கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றில் முறையான தொடர் எது? சரிங்களா? தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. அதாவது சி தான் சரியான பதில் 75வது கொஸ்டின்ல. அடுத்து பாருங்க. நாட்டை கைப்பற்றல் மஞ்சள் நிறம் கொண்ட பூ மலர். இது வந்து பாத்தீங்கன்னா 76வதுல எது வந்து கரெக்டான்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து போரிடு வந்து நீலமலர். இதுல வந்து 10th புக்ல இருக்கு, பாத்துக்கோங்க. இது புறப்பொருள் அகப்பொருள் அந்த இது சேர்ந்தது. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா கூற்று 3, அதாவது எதிர்த்து போரிடுவது நீல நிற மலர். இது வந்து குறு மர வகை. சரிங்களா? இதான் ஆப்ஷன் சி 3வது தான் கரெக்டா இருக்கு. அதாவது டி, ஆப்ஷன் டி. சரிங்களா? கூற்று 3 தான் சரியா இருக்கு. இது ஆப்ஷன் டி தான் சரியான பதில். அடுத்து பாருங்க. மூதுரை குறித்த கூற்றுகளில் தவறான கூற்றை கண்டறிய. அதாவது கற்றவரை விட மன்னவரை சிறந்தவர் அப்படின்னு சொல்லி மூதுரை சொல்ல. மூதுரை நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டா ஔவையார். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா மூதுரை குறித்த தவறான வேர்டு தான் கேட்டிருக்காங்க. மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரைங்கிறது கரெக்ட் தான். சரிங்களா? மூதுரை நூல் வந்து 31 பாடல் உள்ளது. கரெக்ட் தான். மன்னனை விட கற்றவனை சிறந்தவன் அப்படின்னு சொல்றது ஔவையார் சொல்லுவாரு. இதுல வந்து சி வந்து கற்றவரை விட மன்னனை சிறந்தவன் தவறுதலா கிடக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய. டெம்பஸ்ட்னானது பெருங்காற்று. அடுத்து பாருங்க. சரியான இணையை தேர்வு செய்ய. சரிங்களா? இதுல வந்து ஏ பாருங்க. திக்கர். சரிங்களா? ஏ பாருங்க. திக்கர் அப்படின்னா புதர்னு அர்த்தம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ரைடேஜ்னா மலை முகடுன்னு வரும். இது வந்து ரைடேஜ்னா மலை முகடு. இதுல வந்து இதான் கரெக்டா பொருந்திருக்கு. ஏ தான் ஆப்ஷன் ஏ தான் சரியா பொருந்திருக்கு. மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி கேட்டா வி. சரிங்களா? மலரை குறிக்கும் வி தான் வந்து மலரை குறிக்குது. வள்ளுவர் பெரும்புகழை உடையவர் என்ற தொடர் எவ்வகை பொருளில் வரும் கேட்டா அது வந்து உடைமை பொருள் வரும். சரிங்களா? உடைமை பொருள் வரும். அடுத்து 82வது கொஸ்டின் பாருங்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய. வெறி கமல் கலனியுள் உழுவுனர் வெள்ளமே. இவ்வடி உணர்த்தும் பொருள் கேட்டா மனம் கமலும் வயலில் உழவர்கள் வெள்ளமாக உழுந்தனர். சரிங்களா? இதான் ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். அடுத்து பாருங்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய. அரிச்சுவடி. அரிச்சுவடினா அகர வரிசை எழுத்து. அரிச்சுவடி என்னது? அகர வரிசை எழுத்து. 84வது கொஸ்டின் பாருங்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய. ஆமா என்னும் கலை சொன்னின் பொருத்தமான பொருளை தேர்வுகின்ற. ஆமான்னா இது வந்து காட்டு பசு. சரிங்களா? ஆமான்னது காட்டு பசு. அடுத்து பாருங்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய. வாரணம். வாரணம் என்னது? யானை. சரிங்களா? வாரணம் யானை. அடுத்து பாருங்க. 86வது கொஸ்டின். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். ஆழி. ஆழினது நம்மளுக்கு தெரிஞ்சது கடல் தான். சரிங்களா? அடுத்து சொற்களின் கூட்டு பெயர்கள். அதாவது மேல பாருங்க கூட்டு பெயர்கள் வரும். சரிங்களா? ஆடு. ஆடு வந்து ஆட்டு மந்தை. சரிங்களா? ஆட்டு தொழுவம், ஆட்டு கூட்டம், ஆட்டு சந்தையெல்லாம் வராது. ஆட்டு மந்தை. இதுல வந்து வன்தொடர் குச்சிலம் எது? சரிங்களா? வன்தொடர் குச்சிலம் எப்படின்னா அதாவது குசுடு துபுரு அப்படின்னா அது குச்சில வரும். வன்தொடர் குச்சிலம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதாவது பழைய ஸ்டூடெண்ட் பழைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்து எல்லாம் புத்தகத்தெல்லாம் படிச்சு முந்தி
சீனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? ஜூனியர் பாருங்க. அதாவது குசுடு துப்புரவு கு, பூ இருக்குல்ல, அதுக்கு முந்தின எழுத்த பார்க்கணும். இங்க இக்கு, இப்பு. இது வல்லின எழுத்துக்கள். அதனால இது வன்தொடர் குச்சி எழுதுறோம். சரிங்களா? யாப்பிலக்கத்தின்படி மூவகை எழுத்துக்கள் யாவை? சரி, யாப்பிலிருந்து குறில், நெடில், ஒற்று. சரிங்களா? இதே யாப்பிலக்கணத்தின்படி மூவகை எழுத்துக்கள். சரிங்களா? பிழை திருத்துக, சரியான எண்ணடையை தேர்வு செய்க. சரிங்களா? 1 பிளஸ் உயிர் அப்படின்னா ஓர் உயிர். 1 பிளஸ் உயிர்னா ஓர் உயிர். அடுத்து பாருங்க, பிழை திருத்துக, சரியான எண்ணடை தேர்வு செய்க. 2 பிளஸ் எழுத்துனா ஈரெழுத்து. 2 பிளஸ் எழுத்துனா ஈரெழுத்து. அடுத்து சொல் பொருள் பொறுத்துக. அணங்குனது தெய்வம், மாகால்ங்கிறது பெருங்காற்று, மண்ணீர்ங்கிறது மண்ணீர், அதில் முன்னீர் வரும்னு நினைக்கிறேன். ஸ்பெல்லிங் இதில் அடிச்சு தப்பா கிடக்கு. சரிங்களா? முன்னீர்ங்கிறது கடல். சரிங்களா? முன்னீர்னா கடல். கயம்னானது நீர்நிலை. 93 கொஸ்டின் பாருங்க. கொடியனார், சொல் பொருள் பொறுத்துக. கொடியனார்னு கேட்டீங்கன்னா மகளிர். இசைன்னு கேட்டா புகழ். மறுப்புன்னா கொம்பு. சரிங்களா? மால்வரைனா பெரிய மலை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தருகிற. பாருங்க, மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கின்றார்கள். அதாவது சி தான் சரியான பதில். அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன. பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன. சரிங்களா? அடுத்து பாருங்க, கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவுக்கான சரியான விடையை தெரிஞ்சுற. மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம். அந்த அளவுக்கு நம் ஆள் மனதில் கப்பல் இடம்பெற்றுள்ளது. பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்தன. மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம். தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கு கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் பல நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. நமக்கு கிடைத்துள்ள நூல்களே மிக பழமையானது தொல்காப்பியம். சரிங்களா? அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடல் பயணத்தை குறிப்பிடுகிறது. எனவே தொல்காப்பியர் காலத்துக்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம். சரிங்களா? மழை என்றதும் குழந்தைகளுக்கு நினைக்கிறதுன்னு கேட்டா இது காகித கப்பல். சரிங்களா? பாருங்க, பழங்காலம் முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்தனர் கேட்டா கப்பல் கட்டும் கலை. 98 கொஸ்டின் பாருங்க, தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுக்கு செஞ்ச என்பதை சான்றிதழ் கேட்டா இலக்கியங்கள் மூலம் சான்றிருக்கு. நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல் எதுன்னு கேட்டா தொல்காப்பியம். நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல் எதுன்னு கேட்டா தொல்காப்பியம். சரிங்களா? தொல்காப்பியம் கடல் பயணத்தை ஏதுவாக குறிப்பிட முன்னீர் வழக்கம். முன்னீர் வழக்கம் சொல்றது எதுன்னு கேட்டா தொல்காப்பியம் தான் சொல்லுவோம். அது கடல் பயணத்தை வச்சு குறிப்பிடு. சரிங்களா நண்பர்களே? நம்ம 36வது வீடியோல இந்த டெட்டு கொஸ்டின் 36வது வீடியோல 50 கொஸ்டின் போட்டிருக்கேன். இது 37வது வீடியோ, பார்ட் 37. சரிங்களா? இது ஒரு 50 கொஸ்டின் போட்டிருக்கேன். பார்க்காதான் பார்த்துருக்காங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி கொஸ்டின் நிறைய போட்டிருக்கேன். டிஎன்பிசி டெட்டு கொஸ்டின் நிறைய போட்டிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது 2025, 24, 23 அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ இது 2022. சரிங்களா? இது பார்த்துக்கங்க. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுக்கு பார்க்கணும்னா, உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் வரும். ப்ளஸ் நம்ம கொஸ்டின் எப்படி அண்டர்ஸ்டாண்டில் கேட்காங்கன்னு சொல்லி நிறைய இது தெரியாமல் இருக்கும். நிறையவட்ட கூட இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய இருக்காது. சரிங்களா? அதனால இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு சின்ன லைக் பண்ணுங்க. சரிங்களா? நன்றி.